போவாத. கிட்ட போவாதீங்க ப்ரோ, யாரும் கிட்ட போவாதீங்க, கிட்ட போவாதீங்கப்பா. இவ்வளவு நேரம் நின்னுட்டு எதுக்கு அப்ப கிட்ட வரீங்க? அம்மா நீங்க ஒன்னு யாருன்னு சொல்லமா, நீ நில்லுமா. சொல்றது கொஞ்சம் வழி விட்டுருங்க, வழி விட்டுருங்க, வழி விட்டுருங்க. போட்டோ எடுக்குது, அங்க போய் எடுத்துக்கலாம். தம்பிக்கிட்டாயா டிவில பாருங்க, டிவில வருமாங்க. என்ன விட்டுறீங்களா? கோயம்புத்தூர் நாங்க போடுமா ஹாஸ்பிட்டல் இதை பார்த்து பேசி கயக்காலாம் முடிச்சு விட்டுருவேன். இல்ல நான் குழந்தை இருக்குது, நான் தள்ளி போகணும். அவனை தள்ளி விட்டாதீங்க. ஒரே கொஞ்சம் இடம் லைட்டை போடுங்க, ஆஃப் பண்ண லைட் பின்னாடி பார்த்தா
பெட்டு மேலே சரி, கொஞ்ச நாளுக்கு பின்னாடி நாங்க அந்த பேக் எல்லாம் ஒரு பேக் எடுக்கிறாங்க. 1 செகண்ட். இன்னைக்கு நம்மளுடைய அருண் விஜய் வந்து இருக்காங்க. இந்த தானத்திலேயே சிறந்த தானம் ரத்த தானம். அந்த தானத்தை எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி அவர் ரத்தம் கொடுத்திருக்காரு. அதுவும் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு இது எல்லா ஒரு இளைஞர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. தமிழ்நாடு வந்து இந்தியா லெவல்ல வாலண்டரி பிளட் டொனேஷன் தன்னார்வ ரத்த கொடையாளர்களுக்கு மத்தியில முதலிடத்துக்கு வருகிற காரணம் எங்களை மாதிரி இளைஞர்கள் தான். இவர் அது ஒரு எடுத்துக்காட்டு. அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்கோம். இது மாதிரி ரெகுலரா எவ்ரி இயர் 4th இயர் கொடுக்குறாங்க. இது ஆர்கனைஸ் அப்புறமா அவங்களுடைய குழுவினர் அனைவருக்கும் ரசிக மன்ற உறுப்பினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் இது மாதிரி விஷயங்கள் நிறைய ஒரு நல்லது பண்றாரு. நிறைய பண்ணணும் நானும் எதிர்பார்க்கிறேன். இவர் கொடுக்குற ரத்தம் வந்து 3 உயிர்களை ஒரு டைம்ல காப்பாற்றுறதுனால என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கடவுள் தாங்க. ஹீரோ மேன் ஒரு கடவுள். தேங்க்யூ ஃபார் டொனேட்டிங். எல்லாருக்கும் வணக்கம். பிறந்த நாளை ஒட்டி ரசிகர் மன்றம் மூலமா இங்க எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய இடத்துல இந்த ரத்த தானம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் வருஷம் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நானும் இதை தொடர்ந்து பண்ணுவதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இதை பார்த்து இன்னும் கொடுக்காதவங்க நிறைய பேர் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கவங்க யார் வேணால் நம்ம பிளட்டு கொடுக்கலாம். ஏன்னா அது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், எவ்வளோ தேவைப்படுது எல்லா இடத்துலையும்ன்றது நமக்கு அந்த முக்கியத்துவம் தெரியும். ஏன்னா மேம் சொன்ன மாதிரி ரத்தம் வந்து பிளாஸ்மாவாக நிறைய தேவைப்படுது. இப்போது நிறைய குழந்தைகளுக்கு தேவைப்படுது. ஆக்சிடென்ட் கேஸாக இருக்கட்டும், நிறைய டிஃபார்மிட்டி, நிறைய ஆப்ரேஷன் அப்போ நமக்கு ரத்தங்கள் தேவைப்படுது. ஸோ நிறைய ஹெல்த்தியாக இருக்கவங்க எல்லாரும் வந்து கொடுக்கணுன்றது தான் என்னோட கோரிக்கை இந்த நேரத்தில். அண்ட் தேங்க்ஸ் டு என்னோட ரசிகர்களுக்கு முதல் நன்றி. ஏன்னா இதை தொடர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தினேஷ், அமல், அப்புறம் சதீஷ், பிஆர்ஓ சதீஷ் இதை ஆர்கனைஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் கோஆர்டினேட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காலையில் என்னோட ஒவ்வொரு வருஷம் பிறந்த நாளும் உதவும் கரங்கள் போயிட்டு அந்த குழந்தைகளோட சிரிப்பில் தான் நான் வந்து என்னோடய டேயை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ தொடர்ந்து இது தொடர்ச்சியாக பண்ண வேண்டும். என்னோடய ரசிகர்கள் எல்லாரும் தொடர்ச்சியாக அதை கண்டினியூ பண்ணணும் தான் என்னோடய ஆசை. ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் எல்லாரோட வாழ்த்துக்கள். நான் இன்னும் ஃபோனு பார்க்கவே இல்லை. எல்லாரும் விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. திஸ் இயர் brings me all prosperity and happiness. Thank you so much. முதல்ல வந்து உங்களுக்கு பிறந்த நல்வாழ்த்துக்கள். இப்ப தமிழக இளைஞர்லாம் வந்து போதைக்கு ரொம்ப அடிமையாயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கலாம்? இல்லை,
ஏன்னா ரத்தம் கொடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்ல அந்த விஷயத்துல இருந்தா கண்டிப்பா ரத்தம் கொடுக்க முடியாது. இல்லை நிச்சயமா, ஏன்னா ரத்தம் கொடுக்கணும்னா நம்ம வந்து சுத்தமா இருக்கணும், அதே சமயத்துல ஹெல்த்தியா இருக்கணும். இளைஞர்கள் பாதி பேர் வந்து இந்த போதைக்கு அடிமைப்பட்டு நிறைய பேர் இந்த மாதிரி சஃபர் பண்றாங்க. அது வாலண்டியரா பண்றாங்களோ இல்லையோ, அது தெரியாம சில பேர் அதுல விழுந்திருக்காங்க. ஸோ அதுலேருந்து அவங்க எல்லாரும் மீண்டு வரணும். அது மீண்டு வர்றதுக்கு பெற்றோர்களும் நம்ம நண்பர்கள், அவங்க கூட இருக்கிற நண்பர்கள் வந்து அதுக்கு வந்து பக்கபலமா இருந்து அவங்க உறுதுணையா அவங்க வெளியில கொண்டு வரணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அதுக்குள்ள மூழ்கிட்டு அவங்கள எப்படி வர முடியாம வர்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இதில் நம்மளாம் தான் கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணி அவங்க அதில் வெளியே கொண்டு வரணும். யாரும் தப்பு பண்ணணும் பண்ணுறது இல்லை, தெரியாமல் பண்ணுற தப்பு அதை வந்து அப்படியே அடிக்ட் ஆகிடுறாங்க. அது பண்ணக்கூடாது. இனி வரும் காலங்களில் இளைஞர்கள் எல்லாருமே வந்து அதை மனசில் வச்சுட்டு நிறைய விஷயங்களுக்கு நம்ம பெற்றோர்கள் இருக்காங்க, எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது அப்படின்றத உணர்ந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து நல்ல முறையில் கொண்டு போகணும் அப்படின்றது என்னுடைய அரசு மருத்துவமனை செயல்பாடு எப்படி இருக்கு? நல்லா, ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப க்ளீனாக ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நிறைய எல்லா இடத்துலையும் நிறைய மிஸ்ஹாப்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. பட் அதெல்லாம் மீறி இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு டாக்டர்ஸும் அப்படின்னு நம்ம கூட பார்க்குறோம். ஏன்னா ஒரு எமர்ஜென்சின்னா என்ன டைமாக இருந்தாலும், ஏன்னா என்னோட குடும்பத்தில் 4 டாக்டர் இருக்காங்க, அக்கா மாமா எல்லாருமே டாக்டர்ஸ், அவங்க பசங்களும் டாக்டர்ஸ். ஸோ எனக்கு தெரியும் அது எவ்வளோ முக்கியமான ஒரு, ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம உடல் ரீதியாக அதாவதுன்னா நம்ம ஒன்று ஆண்டவனுக்கு ஆண்டவன் மேலே பாரத்தில் போட்டுருவோம், 2 டாக்டர். கடவுள் வந்து டாக்டர் தான் நம்ம அடுத்த கடவுளாக நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ஸோ அவங்கள நம்ம எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த ஒரு தொழிலுக்கு நம்ம எல்லாரும் மரியாதை கொடுத்து அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றது. வணக்கம். ரெண்டாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய படம் வணக்கம் ரொம்ப நாளா எல்லாரும் எதிர்பார்க்கணும். ரெண்டாவது இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஏன்னா இங்கே வந்து நான் நிறைய எல்லாருமே இங்கே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம பண்ணுறதுல இன்னும் நிறைய பேர் இங்கே வந்து வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் பண்ணுறேன். அண்ட் ப்ளஸ் இங்கே எல்லாருமே அவ்வளோ அழகாக நடந்துட்டு இருக்காங்க. நல்லா அவ்வளோ க்ளீனாக ஒரு விஷயம் இருக்குது. இது என்னோட 4வது வருஷம் ப்ரொஃபஷனாக இங்கே வந்து பண்ணுறது. அண்ட் இங்கே வரும்போது இந்த ஆயமாலாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அண்ட் எல்லாரும் அதை வந்து நம்ம புறக்கணிக்காமல் ஐ திங்க் இன்னும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னும் கவர்மெண்ட் செலுத்தி இன்னும் ப்ரைவேட் பேஷண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றது எனக்கு அமெரிக்கா இல்லை அப்ராட்லாம் அப்படி ப்ரைவேட்டுக்கே கிடையாது, கவர்மெண்ட் எய்டட். ஸோ அந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் அந்த ஒரு தரத்துக்கு நம்ம எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்றது ரியலி ஹாப்பி இங்கே வந்து நான் பண்ணிருக்கேன். இப்போ 2வது வணங்கான் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்னோட பர்த்டே அப்போ அதுவுமா வணங்கான் வந்து பொங்கல் வர்றதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். வணங்கான் நிச்சயமா என்னோட கெரியர்ல ஒரு மிக முக்கியமான படமாக அமையும் அப்படின்னு சந்தேகம் இல்லை. ஸோ தேங்க்ஸ் டு பாலா சார். நிச்சயமா அது வந்து ஒரு நடிகனா எனக்கு வேற ஒரு பரிமாணத்தை காட்டும் அப்படின்னு கன்ஃபார்மாக இது வந்து ரசிகர்களுக்கு ஒரு சிறந்த படமாக இருக்கும் அப்படின்னு பாலா சாருக்கு இப்படி ஒரு கடிதத்தை யாரும் ஏற்றுக்கல. ஏன்னா அவர் எப்பவுமே வந்து யாராவது ஒரு அவர் படம் நடிச்சா ரொம்ப கஷ்டப்படும் சொல்லிட்டாங்க. ஆனா உங்க கடிதத்தில் அது மாதிரி ஒரு விஷயமே பண்ணவே இல்லையே. கஷ்டப்படவே இல்லையா, கஷ்டப்படுத்தவே இல்லையா? ஏங்க இஷ்டப்பட்டு பண்ற விஷயத்த கஷ்டம்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு அது இஷ்டம். நடிக்கிறது என்னோட வேலை. அதை நான் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்றேன். ஸோ அது வந்து கஷ்டம் எனக்கு தெரியவே இல்லை. இந்த படம் ஃபுல்லாவே எனக்கு ரொம்ப கஷ்டமே தெரியல. ஏன்னா அவர் வந்து கதைக்கு என்ன தேவை அந்த ஃப்ரேமுக்குள்ள அது இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை நம்ம கொடுத்துட்டோம்னா அது கஷ்டமே இல்லை. ஸோ எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பாலா சார் படத்தில் ஒர்க் பண்ணது படம் பார்க்கும்போது நிறைய இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு வியக்கத்தக்க சில விஷயங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணேன். எனக்கு அது கஷ்டமாகவே தெரியல. அண்ட் தேங்க்ஸ் டு பாலா சார், ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே வந்து அப்படி ஒரு இயக்குனர் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கார் அப்படின்றது நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம வந்து அவரோட படைப்பின் மூலமாக நம்ம பார்த்து அவரை வந்து போட்டுனா என்னோட ஆசை. ஒரு ரசிகனா ஐம் ரியலி ஹாப்பி தட் வணங்கான் படம் மூலமாக நடந்திருக்கு. அந்த விஷயத்தை வந்து இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு வரோம். ஸோ கண்டிப்பாக
ஒரு சினிமா விஷயத்த நான் பேசுறேன். வேற ஏதாவது பயனுள்ள விஷயமா பேசுறேன். அடுத்த வருஷம் 2 படம் ரிலீஸ் ஆகுது. எந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்? வணங்கான் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ரெட்டை. ஏன்னா இப்ப வந்து பொங்கலுக்கு வந்து பெரிய பெரிய படங்கள் வந்து போட்டிகள் கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பொங்கல் ரிலீஸ் எப்படி இருக்கு? இல்ல, எனக்கு மிஷனும் லாஸ்ட் டைம் பொங்கல் மிஷனும் பொங்கல் ரிலீஸ் தான் நல்ல வரவேற்பு கிடைச்சது. பட் இது வந்து தடவை வந்து வேற ஒரு கதையோட வரும். ஆடியன்ஸ் நிச்சயமா இது வந்து ஒரு மிக ரொம்ப நெருக்கமான ஒரு படமா ஆடியன்ஸுக்கும் அது போய் சேரும் அப்படின்றது நம்பிக்கை இருக்கு. இந்த படம் இப்பதான் பார்த்தேன், 2 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். வருது. ரெட்டத்தலை இப்ப இல்ல, வணங்கான் தான் முதல். அவர் உச்சங்க, அமைச்சர் உச்சம், அவருக்கு யாரும் போட்டி கிடையாது. அவரோட ரசிகர்கள் எல்லாரும் என்ன வந்து அவ்வளோ நேசிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயமா அது போட்டியோ இதுவோ கிடையாது. இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நாளடைவில் அது எங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு பயணமாக அமையணும் என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றபடி ரியலி ஹாப்பி. ஒரு விஷயம் பண்ண சி மக்களும் அதை பார்க்கணும். ஐ ஹோப் turns out to be good for you. ஆனா அஜித் உடைய படம் பண்ணிருக்கீங்க, சரிங்களா? அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தலைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அஜித் என்ன சொன்னாங்க, தலை பேர்லாம் கூட்டு அதிகரிட்டாங்க. இப்போ ஒரே வார்த்தை, நீங்க நடிச்சதுக்காக கேட்கிறேன். இப்போ வந்து அஜித் கடவுளேன்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ரசிகரா? அது அவங்க ரசிகர்கள் அவங்க மனசுல இருக்கிறது அவங்க சொல்றாங்க. ஸோ அவங்களோட விருப்பம். அதை நம்ம வந்து எதுவுமே சொல்றது அதை பத்தி நம்ம வந்து கமெண்ட் பண்றதுக்கு நம்ம எந்த இதுவும் கிடையாது. நமக்கு இல்லைன்னா என்னன்னா நீங்க நண்பர் சொல்லுங்க, அதுக்காக தான் கேட்குறேன். பல படங்களுடைய போஸ்டர் போடுவாங்க, இந்த படம் நடிக்கிறேன், இந்த படம் வருது அப்படின்னு. ஆனா நீங்க நடிச்சு முடிச்ச படம் ஆமா, அதுதானே மக்களுக்கு என்ன அப்டேட் தேவையோ அது போதும். எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. எல்லாரும் தேங்க்யூ ஸோ மச். வீட்டில் நிறைய டாக்டர் சொன்னீங்க, இப்போ வந்து புது நடிகரும் வந்து இன்னொரு ஹீரோவும் இன்னொரு சினிமா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அப்படி போயிடலாம். Thank you.